ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கேப்ப ரொட்டி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் என் பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதெல்லாம் வந்து ஸ்கூல் விட்டு வரும் முன்னாடியே ஸ்நாக்ஸ் செஞ்சு டீ எல்லாம் போட்டு வச்சு ரெடியாக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். எப்படா பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும், அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பேன். பிள்ளைங்க வந்து அப்போ இந்த ஸ்நாக்ஸ் தான், இதோட பொருள் இது தான், இதில் சத்து இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாது. அப்போ டைம்லாம் செஞ்சு வச்சு அவங்கள தாங்கிட்டு இருப்பேன். அப்போ கூட சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க. இப்போ வந்து 12 படிக்கிற பிள்ளையும் 10 படிக்கிற பையனும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃபுட்டோட நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிருச்சு. ஆனால் இப்போ வந்து என்னால் அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்க முடியலை. ஏன்னா அதுதான் கடையில் இருந்துக்கிட்டு எனக்கு போக நேரம் இல்லை. நான் போய் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை. அதனால் இப்போ செஞ்சு கொடுக்க முடியல. பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்களுக்கு அதை பற்றின எதுவுமே தெரியலை, அப்போ வந்து செஞ்சு கொடுத்தீங்க, இப்போ எங்களுக்கு இது தேவைப்படுது, இது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லை, செஞ்சு கொடுக்க மாட்டேறீங்க, கடையில் வாங்கி கொடுத்துட்றீங்க அப்படின்னு பிள்ளைங்களே வந்து கேட்டதுனால சரி இன்றைக்கி கேப்ப ரொட்டி செஞ்சு கொடுக்கலாம். அது வந்து என் பிள்ளைங்க ரெண்டுக்குமே பிடிக்கும். இந்த கேப்ப ரொட்டி வந்து எங்கள் ஊரில் வந்து இதை கேப்ப ரொட்டின்னு தான் சொல்லுவோம். கேப்ப ரொட்டி வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அதனால் சரி செஞ்சு கொடுப்போம். இதில் எப்போவுமே முருங்கை இலை இல்லை முடக்கத்தான் இலை இதெல்லாம் போட்டு தான் செய்வோம். இன்றைக்கி வந்து அது ரெண்டுமே கிடைக்கல. இந்த பிளான் வந்து திடீர்னு போட்டதுனால அதை ரெடி பண்ணி வைக்கலை. இல்லைன்னா நான் நாளைக்கு இதை போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். சின்ன கிளாஸ் படிக்கும்போது இந்த இலையெல்லாம் ஏன் போடுறீங்க, எங்களால் சாப்பிடவே முடியல, எடுத்து போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்றாப்புல இருக்கும்பாங்க. இப்போ அவங்களே அதெல்லாம் போடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க.